Hello friends, welcome back to Things New Tamil channel. இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறது என்ன வீடியோ அப்படினா இந்த செராமிக் things தான். இது எல்லாமே ரொம்ப ரீசனபிள் பிரைஸ் கொடுத்து தான் வாங்குனேன். இது வந்து ஸ்ட்ரீட் ஷாப்பிங் தான். ஸ்ட்ரீட்ல வச்சிருப்பாங்க பாத்தீங்களா? அதில தான் வாங்குனது. அவங்க கிட்ட நம்ம கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணலாம். ஸோ இப்போ இதே நம்ம ஒரு பெரிய ஷாப்புக்கு போனால் நம்மளால் பண்ண முடியாது. அவங்க என்ன ஆஃபர் கொடுத்துருக்காங்களோ அதுதான் நம்ம வாங்க முடியும். ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரி எனக்கு பீங்கான் பொருட்கள்லாம் வாங்குறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அது எல்லாமே நான் இந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கும்போது வாங்கி வச்சுப்பேன். இதெல்லாம் மொத்தமாக வாங்கினது தான் ஒரே இடத்துல. இந்த மண்பானை மட்டும் வேறு இடத்துல வாங்கினது ஊரில். ஸோ இப்போ ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இந்த 2 கப்போட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ். ஆனால் அவங்க 80 ருபீஸ்க்கு கொடுத்தாங்க. இது வந்து செராமிக் தான். இது வந்து நம்ம குல்ஃபி ஏதாச்சும் செஞ்சு இதில் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் இது வாங்கினேன். ஸோ இதில் நிறைய டிசைன்ஸ் எல்லாமே அவங்கக்கிட்ட இருந்தது. இது ரொம்ப சூப்பராக இருந்தது. உண்மையிலே இந்த ப்ரைஸ் எதனால இது அதிகம்னு தெரில, கொஞ்சம் அதிகமாக தான் தெரிஞ்சுது. பட் ஓகே தான். 80 ருபீஸ்க்கு கொடுத்தாங்க, 40 ருபீஸ். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நெய் வைக்கிற ஜாடி. நெய் நம்ம இதில் வச்சுக்கலாம், என்ன வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் நெய் வைக்கிறதுக்காக தான் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து 70 ருபீஸ். ஆனால் வந்து அவங்க 60 ருபீஸ் 10 ரூபா கம்மி பண்ணி தான் கொடுத்தாங்க. இன்னும் நெகோஷியேட் பண்ணியிருக்கலாம். நான் ரொம்ப பண்ணலை, பாவம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ரொம்பலாம் நெகோஷியேட் பண்ணலை. இதுவும் அதே மாதிரி தான். இது வந்து 70 ருபீஸ், அவங்க 60 ருபீஸ் கொடுத்தாங்க. கலர் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட், ஆனால் அதே மாதிரி தான் இருக்கும். நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இடிக்கிறது தான். இது வந்து என்கிட்ட இப்போ இருக்கிறது ஸ்டீல் தான் இருக்குது. அது வந்து நம்ம தண்ணியெல்லாம் பட்டுச்சுன்னா துரு பிடிச்ச மாதிரி ஆயிரும். நான் கல்லில் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சி எனக்கு ரொம்ப சூப்பராக கிடச்சிது. இது 100 ருபீஸ். ஆனால் இதோட ப்ரைஸ் வந்து 120 ருபீஸ். ஆனால் அவங்க 100 ருபீஸ்க்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இந்த வந்து ஃப்ளவர் வாஷ். இது ரொம்பவே சூப்பராக இருந்தது. எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய கலர்ஸ் அவங்ககிட்ட இருந்தது. எனக்கு இந்த கிரே வித் அந்த பிளாக் காம்பினேஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் இதை வாங்கிட்டேன். இதோட ப்ரைஸ் கொஞ்சம் அதிகம் தான் நினைக்கிறேன். அவங்க வந்து 200 சொன்னாங்க, ஆனால் 150 160க்கு கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இது ரொம்ப ரீசனபிள் தான். ஆனால் அவங்க நம்ம எவ்வளோ கரைச்சி கேட்டாலும் கொடுக்குறாங்க. அடுத்தது இந்த உண்டியல். நான் ரொம்ப நாளாக உண்டியல் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்தது. இது 100 ருபீஸ். இந்த கலரும் ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த மங்கி மாதிரி இருக்கிறது ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதனால் இது வாங்கினேன். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பெரிய ஜார் தான். பெரிய ஜாரோட ப்ரைஸ் தான் கொஞ்சம் அதிகம்னு தோணுச்சு. இது வந்து 230 ருபீஸ் சொன்னாங்க, ஆனால் 180 ருபீஸ்க்கு அவங்க கொடுத்தாங்க. ஆனால் அந்த 230 ருபீஸே அதிகங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால தான் அவங்கள்ட்ட நான் நெகோஷியேட் பண்ணி இது மட்டும் கேட்டேன். அவங்க வந்து 180 ருபீஸ்க்கு கொடுத்தாங்க. நான் மற்ற ப்ராடக்ட் எதுவும் அதிகமாக நெகோஷியேட் பண்ணல, போதும் கம்மியாகவே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டி நான் கம்மியாக அவங்கக்கிட்ட பேசினேன். அவங்க கொடுத்தாங்க. ஸோ இந்த ஷாப் வந்து நீங்கள் ராஜ்பவன் போகிற வழியில் இருக்குது. வேளச்சேரி டு ராஜ்பவன் போகிற வழியில் இருக்குது. அதுக்கப்புறம் என்னென்னு நம்ம பார்த்திங்கன்னா இதோட கலர் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ இதுவும் அந்த சின்ன ஜாரும் ஒரே மாதிரி இருக்கும். அடுத்தது இந்த மண் சட்டி தான். இந்த மண் சட்டி மட்டும் நான் எங்கள் ஊரில் அம்மா ஊரில் வாங்கினது. இது வந்து 100 ருபீஸ் தான். உண்மையிலே ரொம்பவே சீப், ரொம்பவே அஃபோர்டபுள்னு சொல்லலாம். 100 ருபீஸ் தான். அந்த கடையிலே நான் இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க இதை 2 நாள் வந்து நீங்கள் தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது தாளிக்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம் அந்த மாதிரி ஏதாவது தாளித்து அதுக்கப்புறமா நீங்கள் குழம்பு வைக்க ஆரம்பிங்க மண் சட்டி பழகினதுக்கப்புறம் அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோதான். நான் இதை வந்து தண்ணிக்குள்ளே மட்டும் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி அந்த அந்த சின்ன உரலும் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு அதில் மணல் போட்டு நீங்கள் இடிங்க, அதுக்கப்புறம் மற்ற திங்ஸ் இடிக்கலான்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இவ்வளோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.